இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி கிரிப்டோ அனாலிசிஸ் தான். அடுத்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும், எந்த கிரிப்டோ வந்து நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, எந்த அளவுக்கு நம்ம டார்கெட் வச்சுக்கலாம், இந்த மாதிரி நம்ம டெய்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து மேலே ஐக்கான் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி போய் நேற்று வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேல பார்த்துருவோம். டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ டவுன்ஃபாலில் தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த லெவல் கிட்ட பிரேக் அவுட் கொடுத்தோன்னே வந்து நம்ம பையிங் தான் நினச்சோம். பட் அதுக்கு அடுத்து செல்லுன்னு ஃபைன் கீழே இறங்கிட்டான். இப்போ திரும்பி வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். இப்போ வந்து நம்ம பை பண்ணலாமா செல் பண்ணலாமா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நேற்றை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து செல்லிங்கிற ப்ரெஷரில் தான் நம்ம இருந்தோம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே வந்து பையிங் ஆகணும்னா கொஞ்சம் டைம் ஆகணும். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ வந்து பையிங் தான் ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி வந்து சிக்னல் சொல்லியாச்சு, இந்த மாதிரி இந்த லெவல் கிட்ட பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி 61,070 கிட்ட நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட வச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ தூரமாக எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மினிமம் டார்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 62,217, ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து நம்ம மெயின் ஹையஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 63,368 தான். இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகும்னா கொஞ்சம் அக்குமுலேஷன் ஆகணும், கொஞ்சம் டைமிங் ஆகும். பட் ஓகே, நாம் வந்து கரெக்டான லெவலில் வந்து எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். பிடிசி வந்து நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எத்தீரியம். ஃபஸ்ட் நம்ம எத்தீரியம் வந்து நம்ம டேல பார்த்தோம். எத்தீரியம் வந்து நம்ம நேற்று தெளிவாக சொல்லி வந்து நம்ம செல்லிங் தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த லெவலில் வந்து பிரேக்கர் கொடுத்துட்டு ஒரு சின்ன புல் பேக் மாதிரி மேலே போகுதுல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு சின்ன ஒரு புல் பேக் வந்து இப்போ மேலே போகிறோம். ஸோ இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கிட்ட தான் வந்து மார்க்கெட் வந்து இங்கே டேர்ன் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ இதே இடத்துல வந்து திரும்பி டேர்ன் ஆகுது. இன்கேஸ் திரும்பி மேலே போய்ட்டு திரும்பி இந்த லெவல் வந்தால் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து வீக் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு கணிப்படி நம்ம வந்து பை பண்ண வேணாம், நம்ம பிடிசி வேணால் இப்போ பைன்னு சொல்லிக்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான பை சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் வந்து இவனை பை பண்ணால் மார்க்கெட் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎன்பி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி இன்னும் ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று போட்ட சப்போர்ட் கிட்ட வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு திரும்பி மேலே போகிறோம். இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இவனுக்கு அடுத்து நீங்கள் சப்போஸ் பை பண்ணினா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு ரவுண்ட் லெவல் வேறு. ஸோ அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த 3 கிரிப்டோ வந்து நம்ம எப்பயுமே டெய்லியும் சொல்லணும்னா, இது வந்து ஒரு மெயினான கிரிப்டோ. மார்க்கெட் வந்து டாப்னு சொன்னால் இது 3மே எப்பயுமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி அது தெரியும், எத்திரியம் தெரியும். பிஎன்பி வந்து ஒரு பினான்ஸ் காயின். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ட்ரேட் வந்து எதில் நடக்குதுன்னா பினான்ஸில் தான் நடக்குது. ஸோ அதனால் நம்ம பினான்ஸ் காயின் நம்ம டெய்லியும் பார்க்குறோம். இதுக்கடுத்து வந்து நம்ம மெயின் எப்பயும் போல் ட்ரேடிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் செல்லிங்க்கு. வெயிட் ப்ளீஸ், நேற்று போய் வீடியோ பார்த்துருங்க. ஓபி பார்த்தா எதுக்கு செல்லிங் சொல்லியிருந்தோம் அதை வந்து நம்ம டீட்டெயில் சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா இப்போ செல்லிங்கில் இருக்கிறான். இப்போ வந்து நம்ம செல் பண்ணலாமா? பட் மார்க்கெட் பார்த்தா பிடிசி வந்து பையிங்கில் இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது இவனை பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பட் நாம் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்து இவனை பையிங்க்கு போட வேணாம். பட் செல்லிங் பொசிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் எ பெட்டர் ஐடியா. ஓகேவா? நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா லிவர் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வீடியோ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். பையிங் போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையராக ஆகுதுன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையிங்கில் இருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு போகுது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 2% கிட்ட வந்து மேலே ஏறிட்டான். இவனை வந்து நம்ம இப்போ ஏதாவது குவான்டிட்டி ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணலாம். குவான்டிட்டி ஆல்மோஸ்ட்டு இந்த லெவல் ப்ரைஸில் கூட நீங்கள் குவான்டிட்டி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சாரி, திஸ் லெவல். சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போம். 10,000 NFT நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இந்த லெவல் கிட்ட திரும்பி வந்துன்னா இது வந்து ஒரு செல்லிங் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட அவங்க க்ளோஸ் பண்ணோடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து அதை ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் இதில் சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, அடுத்தது இதை பார்ப்போம். இவன் வந்து நம்ம செல்லிங்க்கு பார்க்க வேணாம். இப்போ அதேமாதிரி பையிங்க்கு இப்போ வேணாம். 10,000 NFT WLD நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. இந்த லெவல் கிட்ட பையிங் சொல்லியிருந்தோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு பொசிஷனு வேணா கூட நம்ம இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வந்து கரெக்டாக இந்த லெவலுக்குள்ளே அதேமாதிரி ஆட் பண்ணால் டார்கெட் வச்சுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரேடர், ஷார்ட் டைம் 30 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எப்படின்ற டைம் ஃப்ரேம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எதை ஸ்டாப் லாஸ் செய்யலாம். இந்த லெவலேருந்து இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ட்ரி ப்ரைஸ் இங்கே வச்சுட்டு டார்கெட் வந்து இங்கே வச்சுக்கலாம்.
எப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் அதை பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். பட் ஆனால் அடுத்த தடவை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது பர்ஃபெக்டான டைமிங் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு வீடியோ வந்தோடனே நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் நம்மளை காண்டாக்ட் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிஎன் வந்து நம்ம பாருங்களேன். எக்ஸிஎன் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஈவனிங் வந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் பெட்டரான ஐடியா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காஸ் யூஎஸ்டி பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். காஸ் யூஎஸ்டி வந்து பையிங்க்கு நம்ம ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். இப்போதைக்கு வந்து காஸ் யூஎஸ்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் கொடுத்துரும். இப்போ இது கரெக்டான லெவல் இருக்குது, வேணால் இங்கே பை பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. கண்டிப்பாக நம்ம பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மினி டைம் ஃப்ரேம் இருந்தால் இவ்வளோ தூரம் வைக்கலாம். பட் நம்ம மேஜரான நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடர், நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும், லாங் டேர்ம் சஸ்டைனபிள் ட்ரேடர் இருக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு தான் வைக்கணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? அடுத்த கிரிப்டோ வந்து லாஸ்ட்டாக இது ஒன்று தான், SEIUSD தான். இந்த கிரிப்டோ வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பையிங்கு சொல்ல முடியாது, செல்லிங்கு சொல்ல முடியாது. கரண்ட்லி வந்து நம்ம செல் பண்ணுறதுனா கொஞ்சம் கரெக்டான பேட்டர்ன் வேணும். ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகிட்டான்ல, இதுக்கு மேலே இப்போதைக்கு செல்லிங் போடணும். நம்ம வந்து டெய்லி ட்ரேடர் போகும்போது நம்ம வேணால் செல்லிங் போடணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கிரிப்டோ அனலைஸ் முடிஞ்சிச்சு. இதேமாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி அனலைஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும், USDT வேணும், எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நேற்று வீடியோ போய் பர்ஃபெக்டான அனலைஸ் நேற்று வீடியோ போய் பாருங்கள்.